ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி சென்னையில் இருக்க ரயில் மியூசியம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ போய் நம்ம இந்த மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இது ஒரு நல்ல பெரிய மியூசியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரயில் மியூசியமுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன இன்க்ளூட்னால் நம்ம இந்த ரயில் மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம். ப்ளஸ் டாய் ட்ரெயினும் ஃப்ரீ. 10 ருபீஸ்க்கு ஒர்த்தான காஃபி இல்லைன்னா கேக் கொடுப்பாங்க, அதுவும் இன்க்ளூட் தான் இதோட. இந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேட்ரி கார்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு தனியாக டிக்கெட் தனியாக வாங்கிக்கணும் நம்ம. நீங்கள் ரயில் மியூசியம்குள்ளே என்ட்ரு ஆனதுன்னமே லெஃப்ட் சைடில் இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா பார்க்க முடியும். இது எல்லாமே பழைய ட்ரெயின்ஸில் ஸ்க்ராப் பண்ண அந்த பார்ட்ஸ்லேருந்து செஞ்சது. இது மாதிரி இந்த மியூசியம் ஃபுல்லாக நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும். இந்த ரயில் மியூசியமில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் கோச். இப்போ சென்னையில் லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி 70s 80s ஓடிட்டு இருந்த லோக்கல் ட்ரெயின் கோச்சஸ் தான் இது. இதுக்குள்ளேயே நம்ம இப்போ போய் பார்க்க முடியும். இந்த கோச்சோட டீட்டெயில்ஸ்லாம் வெளியவே கொடுத்துருக்காங்க. அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அது எவ்வளோ பேசஞ்சர் கெப்பாசிட்டி, எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடில் போகும், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க வெளியில். ஊட்டி டாய் ட்ரெயின் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த நீலகிரி மவுண்டன் ரயில்வேல ஓடிட்டு இருந்த ஃபஸ்ட் கிளாஸ் கோச் தான் இது. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கோச்லாம் சீட்ஸ்லாம் பாருங்கள், சோஃபா மாதிரி போட்டு இது ஒரு தனி கேபினே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஊட்டி டாய் ட்ரெயினோட ட்ராக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம இந்த குட்டி ட்ரெயின் ட்ராக் தாண்டி போக போகிறோம். இதில் தான் இந்த டாய் ட்ரெயின் வரும். அது நம்ம லாஸ்ட்டாக போகலாம். இப்போ உள்ள வேறு என்னென்ன கோச்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நேரோ காஜ் டீசல் இன்ஜின். இதுதான் நேரோ காஜோட ஃபஸ்ட் கிளாஸ் கோச். அங்கே பார்த்தாலும் அந்த இன்ஜினோட கோச் இதுதான். நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பி கிளாஸ் லோக்கோமோட்டிவ். இந்த இன்ஜின் பாருங்களேன், நம்ம கார்ட்டூன்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இன்ஜின் இருக்குது. இங்கே ஒரு மெடிக்கல் வேன் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு க்ரேனு கொடுத்துருக்காங்க. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே இது மாதிரி நடந்து வரதுக்கு பாத் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே எல்லா இன்ஜின்ஸும் பார்த்துட்டு வந்தோன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. ரயில் பஸ்னு இந்தியன் ரயில்வேஸில் ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு ரயில் பஸ் தான் ஓடிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னா ஆக்சுவல் பஸ்ஸோட சீட்ஸ் மாதிரியே இருக்கும். உள்ள அந்த ரயில் பஸ்ஸோட ஓல்டு மாடலிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரயில் பஸ்க்குள்ளே இப்படி தான் இருக்குது. ஒரு பஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உள்ள. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே நிறையா மரம் செடிலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி முன்ன சொன்ன மாதிரி இந்த மியூசியம் சுற்றியே இந்த பாத் மாதிரி போட்டிருக்காங்க. நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம டாய் ட்ரெயினுக்கு உள்ள டனல் மாதிரியே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் டாய் ட்ரெயின் வரும். சென்னையில் ரீசெண்டாக ஒரு சைக்ளோன் வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும், மேண்டஸ் சைக்ளோன். நாம் அந்த சைக்ளோனுக்கு அப்புறமா தான் விசிட் பண்ணுறோம் இந்த மியூசியம். ஸோ அதனால் இந்த நிறையா மரம் கிளை எல்லாம் உடஞ்சி கிடக்கு, நிறையா தண்ணிலாம் தேங்கியிருக்கு. எல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறதுனா டிசி எலக்ட்ரிக் கோச்சஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா ஊட்டி டாய் ட்ரெயினோட ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சஸ். இப்போ பார்க்குறது எல்லாமே செகண்ட் கிளாஸ் கோச்சஸ். 1965 மேனுஃபேக்சர் பண்ணது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஹாலில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டி மாடல் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணி காமிப்பாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஹாலில் ஒரு சைடு ஃபுல்லாக ஃபோட்டோ கேலரி வச்சுருக்காங்க. இதுதான் பாருங்கள் அந்த காலத்தில் இருந்த டிக்கெட்ஸு. சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கும். பழனி டு திண்டுக்கல் டிக்கெட் பாருங்கள். டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரயில்வேவோட எவால்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன், சென்னை எக்மோர் ஸ்டேஷன், ட்ரிவாண்ட்ரம் ஸ்டேஷன். இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரெயின் மாடல். இந்த ஹால்லையே உடன் கோச்சஸோட மாடல்லாம் வச்சுருக்காங்க. 16th செஞ்சுரியில் பயன்படுத்தப்பட்ட ஓப்பன் வேகன். இதில் தான் கூட்ஸ்லாம் வச்சு ஹார்ஸ் வச்சு இழுத்துட்டு போவாங்க. அதோட மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பாம்பே டு மெட்ராஸ் ஓடிட்டு இருந்த ட்ரெயினோட கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபேரி குவீன் இன்ஜினோட உடன் மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. உடன் டபுள் டக்கர் கோச்சோட மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே பாருங்கள், உள்ளே ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்டீம் லோக்கோமோட்டிவ். இது வந்து ஸ்டீம்லேயே ரன் ஆகும். இப்போ நம்ம அடுத்து டாய் ட்ரெயினில் போக போகிறோம். இந்த டாய் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 1 டைம் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கேலரிஸ், என்ட்ரன்ஸ்ல ஒரு கேலரி இருக்கு, 3 பார்க் இருக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு சுத்தி பார்க்கறது தான். ஓகே, மியூசியம்குள்ளே ஒரு கேலரி இருக்குது. அதுக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ICF கேலரி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த கேலரிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கோச்சோட மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ICFோட ஃபோட்டோஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். நம்ம லாஸ்ட் மந்த் போன வந்தே பாரத் ட்ரெயினோட மாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். ட்ரெயின்ஸ் கேலரி பார்க்க போகிறோம்.
நம்ம கீழே பார்த்த ஹால் மாதிரியே இங்கேயும் ட்ரெயினோட மாடல்ஸ் அப்புறம் அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வேறு வேறு கண்ட்ரிஸ்க்கு கொடுத்தது. ஃபஸ்ட்டு தாய்வானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ரயில்வே கோச்சோட மாடல், அடுத்து ஜாம்பியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது, அடுத்து உகாண்டாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கோச் கொடுத்துருக்காங்க, அடுத்து நைஜீரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது, அடுத்து நம்ம இந்தியாவோட பக்கத்து கண்ட்ரியான பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ரயில்வே கோச்சஸ். அடுத்து நம்ம இன்ஜின்ஸோட மாடல்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஹாலில். இந்த சைடு எல்லாமே இன்ஜின்ஸோட மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் இருக்க இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கட்டின ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இந்தியாவிலே தேர்டாக கட்டினது. 150 இயர்ஸ் ஓல்டு இதுக்கு மொத்தம். இன்றைக்கி நம்ம இந்த மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். சென்னையில் இந்த மாதிரி ஒரு மியூசியம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நீங்கள் தான் சஜஷன் சொல்ல மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.